அப்போ இங்கிருந்து இங்க வர அளவு தான் நமக்கு வந்து ஷோல்டர்னுடைய அளவு. இது வந்து முழு ஷோல்டர். இப்போ இந்த அளவு கரெக்டா 1/2 ஷோல்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முதுகுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் போன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு போன் பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல இருந்து இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒன் சைடு ஷோல்டர். நம்ம வந்து காலர் நெக்கு, போட் நெக்கு இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது இப்படி டோட்டலா எடுக்கிறத விட இந்த போன்ல இருந்து இங்க வரைக்கும் நீங்க ஒன் சைடுக்கு நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக் நெக் அப்படிங்கும்போது டேப்பை வந்து நேரா தான் வைக்கணும், கிராஸாலாம் வைக்க வேண்டாம். இப்படி நேராவே வச்சுட்டு எந்த அளவு வேணும் அப்படிங்கறத நீங்க ஸ்கேல் வச்சோ அல்லது அவங்க சொல்ற அந்த கையினுடைய அளவு வச்சோ எவ்வளவு வேணும்னு கேட்டு பேக் நெக் 6.5 7 இப்படி வருது, எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக், அதே இந்த ஷோல்டர்னுடைய உயரமான பகுதியில இருந்து தான் எல்லா லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸும், அதாவது நீள